ஒரு சின்ன விஷயம் பேசலாமா? நம்ம வீட்டில் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்து வேலை பார்க்குறோம். சில நேரம் நம்ம வேலையை வேல்யூவே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவோம். நீ வீட்டில் தானே இருக்கிற, நீ என்ன வேலை பண்ணுற இப்படின்னு சில பேர் கேட்கலாம். நமக்கு நம்ம ஒரு விஷயத்தை கிளியராக தெரிஞ்சுக்கணும். வீட்டை பார்த்துக்கிறது கூட ஒரு வேலை தான். நாம் வீட்டை பார்த்துக்கிட்டா தான் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க, வெளியே போகிறவங்க சந்தோஷமாக எல்லாம் மேனேஜ் பண்ண முடியும். நம்ம ஃபேமிலிக்காக நம்ம டைமை கொடுக்குறோம், நம்ம எனர்ஜியை கொடுக்குறோம், நிறைய விஷயங்களை யோசித்து மேனேஜ் பண்ணுறோம். யாராவது நம்மளை வேல்யூவை குறைச்சி பேசுனாங்க அப்படின்னா அதுக்காக நம்மளை நாமே குறைச்சிக்க வேணாம். அதே நேரம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லார்கிட்டேயும் செல்ஃப் ரெஸ்பெக்ட்னால் எல்லார்கிட்டேயும் கோபமாகவோ அவங்கள மதிக்காமோ நடந்துக்கிறது இல்லை. அன்பாக பேசலாம், மரியாதையாக நடந்துக்கலாம். ஆனால் நமக்கு மரியாதை தேவைன்னு நம்ம மறந்துடக்கூடாது. எல்லாத்துக்கும் சரின்னு சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. தேவையான இடத்துல நம்ம கருத்தை அமைதியாக சொன்னால் புரிஞ்சுப்பாங்க. நம்ம மதிப்பு இல்லாத கூட செல்ஃப் ரெஸ்பெக்டோடு வாழ்ந்தால் பெரிய பெருமை தான். உங்களை நீங்களே மதிங்க, உங்கள் வேலையை மதிங்க, உங்கள் வாழ்க்கையை மதிங்க. யாருக்காகவும் எதையும் விட்டு கொடுக்காதீங்க. யாராவது உங்களுக்கு மரியாதை தராமல் உங்களை ரொம்ப அசிங்கமாக பேசுனாங்க அப்படின்னா அவங்கள கண்டுக்காதீங்க. அவங்கக்கிட்ட எதிர்த்து சண்டை போட்டால் நம்மளோட எனர்ஜி தான் நமக்கு வேஸ்ட்டாக போகும். நம்ம எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுத்து ரெஸ்பெக்டை வாங்கிக்கலாம். தேவையில்லாமல் நம்மளை மதிக்காதவங்கள நம்ம மதிக்கவே தேவையில்லை. அதுக்காக அவங்கக்கிட்ட போய் சண்டை போடாதீங்க. ஏன் என்னை மதிக்கலை, எனக்கு மரியாதை தரலன்னு. அவங்கள விட்டு தூரமாக போயிடுங்க, எல்லாமே சரியாயிடும்.